விளங்கலை அப்படின்னு விவசாயிகள் ஔவையார் வந்துள்ளார். எனக்கு முதலில் இந்த மேடை ஏன்னா ரெண்டு கண்ணோட்டத்தில் நான் சிறப்பு வாய்ந்ததா நினைக்கிறேன். ஒண்ணு, நான் வேளாண்மை சுற்றுலா சார்ந்து பேச போகும் 25வது மேடை. அதாவது எனக்கு சிறப்பு, ஏன்னா வேளாண்மை சுற்றுலா சார்ந்து நான் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பல்வேறு அமைப்புகள் நடத்துறதுல பேசியிருக்கு. இது எனக்கு 25வது மேடை. இது முதல் சிறப்பு. அடுத்து இரண்டாவது, எல்லாத்துக்கும் தெரியும் புகுந்த வீடு பிறந்த வீடு. இதுவரைக்கும் நான் பெரும்பாலும் புகுந்த வீட்டுல தான் பேசியிருக்கிறேன். புகுந்த வீடுன்னா என்ன? புகுந்த வீடுன்னா என்ன? புகுந்த வீடுனா இந்த இடத்துல நான் வேளாண்மை சுற்றுலா சார்ந்து பெரும்பாலும் மாணவர்களிடத்துல நான் உரையாடி இருக்கிறேன். ஆனா பிறந்த வீடா இருக்கிற விவசாயிகள் கிட்ட இதுதான் முதல் முறையா உரையாடுறேன். இது எனக்கு இரண்டாவது பெரிய ஒரு மதிப்புமிக்க தருணமா நான் நினைக்கிறேன். இது எனக்கு இன்னைக்கு கிடைத்த இருவேறு சிறப்பு. அடுத்து முதலில் இந்த மேடையை இங்கே எனக்கு ஏற்படுத்தி தந்த அறிவுத்தோட்டம் சார்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும், விஐடி வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முதல்வர் மற்றும் அனைவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க எல்லாருமே இருக்கிறது விவசாயம். அதை நான் மறுபடியும் சொல்றேன். இது நான் பிறந்த வீட்டுல பேசுறேன், பூந்த வீட்டுல பேசுறேன், பிறந்த வீட்டுல பேசுறேன். என்னைக்குமே பிறந்த வீட்டுல உண்மைதான் பேசுவோம், எல்லாம் உடச்சுதான் பேசுவோம். சொல்லுங்க, ஏதோ மனசுல வச்சுக்க மாட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இது வேளாண்மை சுற்றுலா கிராமப்புற செழிப்புக்கான பாதை. முதல்வர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அழகிய தலைப்பு, தேர்ந்தெடுத்த ஒரு அழகிய தலைப்பு. முதல்ல என்னோட பேக்ரவுண்ட், ஏன்னா நான் இதை பேசுறதுக்கு நான் உரித்தானா தகுதியானா அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். என்னோட பண்புலம் வேளாண்மை தான். எங்களோட முற்றும் முழுதும் எல்லா தொழிலும் ஆதி முதல் அந்த வரை எங்கள் விவசாயம் தான். அந்த விவசாயம் பண்ணி அதுல இருந்த வருமானத்துல தான் நான் படித்தேன். என்னோட முனைவர் பட்டம் நான் வேளாண்மை சுற்றுலாவில் தான் நான் வாங்கினேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் வணிகத்துல வேளாண் சுற்றுலா சார்ந்து நான் ஆய்வு செய்து அதில் நான் பட்டம் வாங்கினேன். இதற்கடுத்து அந்த வேளாண்மை சுற்றுலா அடுத்து அது ஆய்வோடு மட்டுமே நின்றக்கூடாது. அது அடுத்தடுத்து கலனி சார்ந்து செல்ல வேண்டும். ஏன்னா ஆய்வு கூடத்துல மட்டுமே நின்னா அந்த ஆய்வுக்கு மிகப்பெரிய கௌரவமோ இல்ல அங்கீகாரமோ கிடைக்காது. அது அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதோட வழிபாட்டு தளம் தான் இந்த மாதிரி கருவூலம், அதாவது கருத்துக்கள் முன்மொழிகிற இடம், அல்லது இந்த மாதிரி இடத்துல பேசணும், சொல்லணும். அது நான் என்னென்ன பண்ண, அதுல என்னென்ன பண்ணியிருக்கிறேன், அது அடுத்த கட்டத்துக்கு எப்படியெல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற சார்ந்து நான் இப்போ அதுல நான் பண்ணியிருக்கிறேன். இதுல வேளாண்மை சுற்றுலா சார்ந்து நான் இந்து தமிழ் திசை நாளிதழ், தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிசினஸ் லைன், பல்வேறு இதழ்கள் நான் எழுதியிருக்கிறேன். இதான் என்னோட குறிப்புலம் வேளாண்மையில. இப்போ எனக்கு முதல் வேளாண்மை சுற்றுலாங்கிற இது எனக்கு எப்படி தெரியும்னா, டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் எனக்கு செய்தித்தாள். அந்த செய்தித்தாள்ல ஒரு பெட்டியில, ஏன்னா எனக்குமே செய்தித்தாள் முக்கால்வாசி ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தியை எப்போன்னு ஒரு கோட்ல கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தி போட்டதுன்னா எனக்கு பார்த்ததே மனசுல டக்குன்னு பதிஞ்சிச்சு. அதாவது இங்கே செயல் இயக்குனர் அவங்க சொன்னாங்களா, மனசுல எனக்கு பார்த்ததே அது ஒரு தருணத்தை நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தருணத்தை அதை கொடுத்துருக்கோம். நாம இதுல முனைவர் பட்டம்னு வாங்கினா அந்த வேளாண்மை சுற்றுலா சார்ந்து தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் அந்த வேளாண்மை சுற்றுலா தலைப்பை அடுத்து இன்னொன்னு, எங்க தோட்டத்துல நாங்க பயிர் சாகுபடி எல்லாமே பண்றோம். அதுல எங்க தாத்தா எங்க தோட்டத்துக்கு யார் போனாலும், வழிபோக்கன் ஆகட்டும், யார் போனாலும் அவங்களோட கையில கொய்யாப்பழம் தான் தங்க அனுப்புவார். அதாவது வீட்டுக்கு தெரிந்தையோடு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது எங்க தாத்தாவோட பழக்கம். அந்த ஒரு கொள்கை எனக்குள்ள இருக்குது. அதாவது இது நம்ம மார்க்கெட்ல போனா நம்ம எவ்வளவு கொய்யாப்பழம் வேணாலும் வாங்கலாம். அந்த தோட்டத்துல அவங்களாம் பறிச்சு கொண்டு போற கொய்யாப்பழத்துக்கு வர சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது அப்படின்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. இது எனக்கு ஒரு இதெல்லாம் ஒரு உந்துதல். ஓகே, நம்ம கரெக்டான பாதையில தான் போறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகாட்டி உந்துதல் தான் இந்த வேளாண்மை சுற்றுலா தொடர்பான ஆய்வு. அதுதான் என்ன உங்க முன்னாடி இங்க நிறுத்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இது நான் இன்னும் சோலையார் அக்ரிகல்ச்சர் கன்சல்டிங், அதாவது வேளாண்மை சுற்றுலா சார்ந்து உங்களோட பண்ணையை மாத்தணும், அதுக்கு உண்டான கன்சல்டிங் என்னோட ஆலோசனை அதுவும் நான் தந்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் பேராசிரியராக
குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து பணியாற்றிட்டு வரேன். ஸோ இது வந்து என்னோட பின்புலம், வேளாண்மை சுற்றுலாம் நான் எப்படி கண்டு உணர்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு செய்தி. அடுத்து இதனால நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போற அறிமுகம். அடுத்தது வந்து இந்தியாவில இருந்து வேளாண்மை சுற்றுலா எப்படி இருக்கு, அடுத்தது வந்து அதோட பிசினஸ் பிளான். நீங்க உங்களோட பண்ணையை வந்து வேளாண்மை சுற்றுலா பண்ணையா மாத்தணும்னா அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், ஒரு விவசாயம் நீங்க என்னென்ன பண்ணணும், அதற்கடுத்து கேஸ் ஸ்டடிஸ். அதாவது வேளாண்மை சுற்றுலா பண்ணையா பண்ணிட்டு வர்றவங்க அதுல எவ்வளவு முதலீடு போட்டாங்க, எவ்வளவு வருமானம் எடுத்தாங்க, அதுல என்னென்ன பிரச்சனை அவங்க வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிறது அது வந்து அடுத்த முடிவு வரை. இதுல நான் எந்த இடத்துல போனாலும் முதல்ல வந்து இந்த ஸ்லைடு இது வந்து போடுவேன். இந்த 3 வெவ்வேறு புகைப்படங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச புகைப்படம் எது? தண்ணி, அந்த ஆர்த்தி படுகை. அதை பார்த்தது எல்லாத்துக்குள்ள மனசுக்குள்ள எல்லாரும் வந்து பெரிய என்ன சொல்றது கவிதைகளே எழுத முடியாது எல்லாத்தினால, எல்லாரும் வந்து மிகப்பெரிய பாடலாசிரியர் கிடையாது. ஆனா ஒரு பார்த்ததை நம்ம மனசுக்குள்ள நம்ம வரைப்போம் இல்லை, நம்ம மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஒரு இனம் புரியாத ஒரு தருணம். நம்மளும் அந்த ஆற்றப்படுகையில விளையாடி இருப்போம், குளிச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த நோஸ்டாலஜிக் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது நம்மள நாமே மறந்து ஒரு கண்டுணரும் தருணம். ஸோ அதான். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து எல்லாரும் நம்ம வந்து ஒரு டைம்லெஸ் ஒரு வந்து நேரமின்மை காரணமாக நாம வந்து ஓடிட்டு இருக்கிறோம். அடுத்து ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர். இப்படியாவது இதுல இருந்து நம்ம வந்து விடுபட முடியுமா, இந்த ஒரு இதுல இருந்து இந்த கொஞ்ச நாள் வந்து விடுபட்டு இருக்க முடியுமா, அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து போவோம். ஸோ அதுதான் இந்த வேளாண்மை சுற்றுலாவோட மைய புள்ளி. இப்போ அடுத்தது வேளாண்மை சுற்றுலானா என்ன, அதை வந்து உலக சுற்றுலா நிறுவனம் வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்கு. நீங்க ஏன்னா எந்த ஒரு இதுக்கும் வந்து தலைப்பு இருந்தா, அதாவது அதுக்கு உண்டான டெஃபினிஷன் அல்லது மீனிங் இருந்தா தான் அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஆய்வு வந்து நம்ம பண்றோம்னா அதுக்கு வந்து ஒரு தலைப்பு, அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன் நம்ம வந்து இருக்கணும். ஸோ இது வந்து வேளாண்மை சுற்றுலாங்கிறது வேளாண் பண்ணையில் சுற்றுலாவாசிகளை தங்க வைத்து அவர்களுக்கு உணவளித்து வேளாண் பணிகளில் ஈடுபட வைத்து மேன்மையிட செய்வது. அதாவது நம்மளோட தோட்டத்துல விவசாயிகளை தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு தந்து, அது இல்லாம அவங்களை வந்து வேளாண் பணியில் ஈடுபட வைக்கிறது. வேளாண் பணிகள்னா என்னென்ன? மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் entering, you can answer. What are the farm operations? Yeah, sowing. Yeah. So நிறைய பணிகள் வந்து இருக்கு. sowing, harvesting, weeding, அந்த மாதிரி ஒவ்வொரு பணிகள். அதுல வந்து விவசாய வந்து வர சுற்றுலாவாசிகளோ அல்லது சுற்றுலா பயணிகளை ஈடுபட வச்சு அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறது. ஏன்னா இன்றும் இன்னைக்கும் டவுன்ல அல்லது அந்த நகரத்துல இருக்கிறவங்க வந்து பெரும்பாலான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னமும் நெல்லுங்கிறது மரத்துல தான் விளையுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யா? இது உண்மை. ஸோ இதையெல்லாம் வந்து உடைச்சு தன்னோட தட்டுல இடப்படும் உணவு எங்கு, யார் மூலம், எவ்வாறு, எந்த நிலையில் உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை எடுத்துரைக்க வேளாண்மை சுற்றுலா என்பது ஆகச்சிறந்த முடிவு. ஸோ அதுதான் வந்து இதோட டெஃபினிஷன். அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சுற்றுலா வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆன்மீக சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, அந்த மாதிரி நிறைய சுற்றுலா இருக்கு. அதுல வந்து வேளாண்மை சுற்றுலா என்பது மிக முக்கியமான ஒரு கருவூலம். அடுத்தது வரலாறு. எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு, நமக்கு ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி வேளாண்மை சுற்றுலாவுக்கும் ஒரு வரலாறு வந்து இருக்கு. முதலில் வேளாண்மை சுற்றுலா அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உலக அளவில் எடுத்துரைத்தது அல்லது இடித்துரைத்தது வந்து இத்தாலிய அரசாங்கம். அதாவது 1985 இத்தாலிய அரசு தான் முதல்ல வேளாண்மை சுற்றுலா அப்படிங்கிற ஒரு கான்செப்டிவே வந்து உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதுல வந்து அவங்க என்னன்னா 1984லயே வந்து அவங்க வேளாண்மை சுற்றுலா என்று தனித்த சட்டத்தை உருவாக்கினார்கள். தனித்த வகையிலான சட்டம். இன்னைக்கே நாம என்ன பேசிட்டு இருக்கிறோம், வேளாண்மை சுற்றுலான்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க 1985 ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து நினைச்சுப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க நமக்கு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்தது வேளாண்மை சுற்றுலா வந்து தொழில் முனைவரை எப்படி விவசாயிகளை மாத்தலாம் அப்படிங்கிறதை வந்து இத்தாலிய அரசாங்கம் வந்து 1985 கண்டுபிடிச்சாங்க. இதுதான் வந்து இத்தாலிய சுற்றுலா பண்ணை. இத்தாலியில டஸ்கனி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வந்து வேளாண்மை சுற்றுலா என்று பெயர் வாய்ந்தது. எப்படி திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வான்னு சொல்றோமோ அந்த மாதிரி நாம வந்து வேளாண் சுற்றுலா அப்படின்னா இத்தாலியில இருக்கிற டஸ்கனி அப்படிங்கிற இடத்த வந்து சொல்லுவோம். இதுதான் அந்த ஃபார்ம் இங்க இருக்கிற பண்ணை எல்லாமே. அடுத்து 2006
அவங்க வந்து ரெகுலேட் பண்றாங்க ஒரு முறையா. அதாவது அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை இருந்தாலும் அந்த ரீஜனல் லெவல் பாலிசிஸ் அந்தந்த இடத்திற்கு தகுந்தவாறு கொள்கையை வகுப்பது, அதனை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு எடுத்து செல்வது, அதை கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் பிசினஸ் அதை வந்து எப்படி தொழில் வழியில நம்ம வந்து வேளாண்மை சுற்றுலாவை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து 2006 அவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து ஸ்பெயின் மற்றும் யுஎஸ், அதாவது அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின்ல வந்து என்னன்னா ரீஜனல் லெவல் பாலிசிஸ் உள்ளூர் கொள்கை. உள்ளூர் கொள்கைக்கு என்னன்னா நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் அந்த மொழியோட நம்ம பேச உச்சரிப்பு திருநெல்வேலியில் இருக்கிறவங்களோட ஸ்லாங் வேற, கோயம்புத்தூர்ல பேசுற ஸ்லாங் வந்து வேற. அதற்கடுத்து அந்த உணவு வகைகள் அந்த கலாச்சாரம் எல்லாமே ஒரு சில வந்து மாறும். அதனாலதான் வந்து ரீஜனல் லெவல் பாலிசிஸ் உள்ளூர் கொள்கை அந்தந்த இடத்திற்கு தகுந்தவாறு வேளாண்மை சுற்றுலா கொள்கையை நாம் உருவாக்க வேண்டும். கோதுமை வந்து வேலூர்ல பயிர் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. பண்ணலாமா? அப்படின்னா நம்ம வந்து நீலகிரியில பண்ற அளவுக்கு நம்ம பண்ண முடியாது, பஞ்சாப்ல பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. நம்ம ஆசைக்கு நம்ம பண்ணலாம், பட் வந்து ஒரு கமர்ஷியலா நம்மளால வந்து பண்ண முடியாது. அதனால இந்த ரீஜனல் லெவல் பாலிசிஸ் அந்தந்த இடத்துல என்னென்ன விலையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஸ்பெயின் மற்றும் யுஎஸ் அரசாங்கம் வந்து பண்ணிச்சு. அடுத்து அக்ரிடூரிசம் லாஸ் ஃபார் கஸ்டமர்ஸ். இன்னைக்கு வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் புல்வெளியில வந்து குழந்தைகளை வந்து ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? ஏதோ ஒரு பூச்சி ஏதோ கடிச்சிடும் இது அப்படி. இதுக்கு வந்து அமெரிக்க அரசாங்கம் மற்றும் ஸ்பெயின் அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை வேளாண்மை சுற்றுலாலேயே கொண்டு வந்தாங்க. அதாவது வர்ற சுற்றுலா வாசிகள் அல்லது சுற்றுலா பயணிகளுக்கு ஏதோ கடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் மூலம் அவங்க வந்து அந்த மருத்துவ இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வந்து உண்டாக்கி தந்தாங்க. ஸோ இது வந்து ஸ்பெயின். அடுத்து இது எல்லாம் வந்து இந்தியா வருமா, வந்திருக்குமா, தமிழ்நாடு வருமா அப்படின்னா அதுக்கு பதில் வந்து அடுத்தடுத்து. அடுத்து வந்து மதிப்பீடு. செயல் இயக்குனர் அவர்கள் வந்து சொன்னாங்க வேளாண்மை சுற்றுலாவோட மதிப்பீடு எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு. இதுல உலக அளவுல வேளாண்மை சுற்றுலாவோட மதிப்பீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்க வந்து உலக அளவில் வந்து வேளாண்மை சுற்றுலாவோட சந்தை ரூபாய் 3.4 லட்சம் கோடி. 2019 வேளாண்மை சுற்றுலாவோட சந்தை உலக அளவில் 3.4 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட அம்பானியோட சொத்துங்க. நம்ம நாட்டில் இருக்கிற அம்பானியோட சொத்து, அம்பானியே அதோட அதிகமா இருக்கிற சொத்து மதிப்பு. இது வந்து 2027 5.1 லட்சம் கோடியா மாறும் அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது. இதுல வந்து இதோட சிஏஜிஆர் எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க. சிஏஜிஆர் வாட்ஸ் மீன் பை சிஏஜிஆர் ஸ்டூடண்ட்ஸ்? காம்பவுண்ட் ஆனுவல் growth rate படிச்சிருக்கீங்களா? ஓகே. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆண்டு வருமானம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியா 13.4% வந்து வளரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து இதுல வந்து இத்தாலி மற்றும் அமெரிக்கா தேசம் வந்து முன்னோடி தேசமா வந்து இருக்கிறாங்க வேளாண்மை சுற்றுலால. அடுத்து வேளாண்மை சுற்றுலா மூலம் விவசாயிகளின் வருமானம் 2002 மற்றும் 2017 ஆண்டிற்கான இடப்பட்ட ஆண்டில் மும்மடங்கு பெருகியுள்ளது. மும்மடங்குனா நம்ம 1000 ரூபாய்னா 3000 ரூபாய். மும்மடங்கு பெருகியுள்ளது விவசாயிகளின் வருமானம். எதனால்? வேளாண்மை சுற்றுலாவால். இதெல்லாம் வந்து நான் போற போக்குல சொல்லி போறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து இது ஒரு அதுக்குன்னு தான் நான் வந்து சோர்ஸ் ஆதாரம் வந்து நான் தந்திருக்கிறேன். அலைடு மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் ஆய்வு நடத்தி சொல்லியிருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதுல சொல்லப்படும் தகவல் அனைத்தும் நான் வாய்க்கு வந்தபடி அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி நான் சொல்லல. இதுக்குன்னு போதிய தரவுகள் ஆதாரங்கள் வச்சுதான் நான் வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து நான் சொல்றேன். அடுத்து அமெரிக்காவில் வந்து வேளாண்மை சுற்றுலா வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆய்வு வந்து நடத்தினாங்க 2024. அங்க இருக்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட். அதாவது 1126 வேளாண்மை சுற்றுலா பண்ணைகள் 50 மாநிலங்களில், அமெரிக்காவில் இருக்கிற 50 மாநிலங்களில் இருக்கிற 1126 வேளாண்மை சுற்றுலா பண்ணைகள் இருந்து எடுத்த கணக்கெடுப்புங்க. அதுல வந்து வேளாண்மை சுற்றுலாவோட முதன்மையான பொருட்கள் எது அப்படின்னா, அவங்களோட பண்ணையில வந்து எது அதிகமா இருக்கு அப்படின்னா 74% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் மற்றும் பழங்கள். அடுத்து அனிமல் ப்ராடக்ட், அதாவது மீட், மில்க். அடுத்தது வந்து 50% கிரெயின்ஸ், அதாவது தானியங்கள். அடுத்து 35% நர்சரி வச்சிருக்கிறவங்க,
அதாவது நர்சரினா இது தாவரங்கள் அந்த மாதிரி கன்றுகள். அடுத்து வந்து டாப் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ். என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா ஆன் ஃபார்ம் ரீட்டைல். ஆன் ஃபார்ம் ரீட்டைல்னா என்ன? அந்த பண்ணையில விளைஞ்சதை மதிப்பு கூட்டப்பட்டு அது வந்து வர சுற்றுலாவாசிகளுக்கு வந்து விற்கிறாங்க, நேரடியாக வந்து விற்கிறது. அதான் வந்து ஆன் ஃபார்ம் ரீட்டைல். 81% பேர் அதை வந்து பண்றாங்க. அடுத்து 63% ஆன் ஃபார்ம் ஈவென்ட், அதாவது திருமணங்கள் அல்லது வந்து ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து வேளாண் சுற்றுலா பண்ணையில வந்து அங்க வந்து நடக்குது. டூர்ஸ், எஜுகேஷன், அவுட்டோர் ரெக்ரியேஷன். இது அடுத்தது வந்து வருமானம். வருமானம் வந்து சராசரியாக $70,000 ஆண்டு வருமானம். அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி பெர்செப்ஷன். சரி, நீங்க அங்க வந்து இந்த 1126 பேர்ல 60% பேர் வந்து வேளாண்மை சுற்றுலானால எங்களுக்கு வந்து வருமானம் நல்ல லாபம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 25% வந்து நாங்க போற பணத்தை என்னால எடுக்க முடியுது, அதாவது பிரேக் ஈவன், நோ ப்ராஃபிட் நோ லாஸ். எங்களுக்கு வந்து நட்டமும் அல்ல லாபமும் அல்ல, நாங்க போட்ட பணத்தை என்னால எடுக்க முடியுது. 15% பேர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து வருமானம் தான் தரப்பட நஷ்டம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேஜர் ரெவன்யூ, எதிலிருந்து வருமானம் அதிகமா வருது அப்படின்னா நேரடி விற்பனை. பண்ணையில வந்து நேரடியாக விளைஞ்சதை நேரடியா விற்பனை. ஏன்னா நமக்கு வந்து அங்க வந்து சுத்தமா இருக்கும், காய்கறி இயற்கை விலையில இயற்கை முறையில விளைஞ்சதா இருக்கும், அதுல எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து எது வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க, தெரிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் இது. அடுத்த ஈவெண்ட், அதாவது இது திருமணங்கள் பெரும்பாலான திருமணங்கள் அமெரிக்காவில் நடக்கிறது இந்த மாதிரி வேளாண்மை சுற்றுலா பண்ணைகள்ல தான் வந்து நடக்குது. இங்க எத்தனை பேர் கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கிறீங்க? கோயம்புத்தூர் அணைக்கட்டியில மை வில்லேஜ் எக்கோ ரெசார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து என்னன்னா ஒரு 100 பேர் அதை சுத்தி உட்கார மாதிரி ஒரு கேலரிங்க, அதுக்கு நடுவால ஒரு தெப்பக்குளம், அதுல வந்து கல்யாண மண்டபம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த தெப்பக்குளத்துக்கு நடுவால மணமகள் நிக்கிற மாதிரி, அதை சுத்தி தாமரை பூ குளங்க, அதை சுத்தி ஒரு கேலரி கல்லு இதுல தான் அமைப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு எத்தனை ரூபாய் சார்ஜ் போடணும்னு நினைக்கிறீங்க? 100 பேரே உட்கார முடியும். 100 பேருக்கு மேல அனுமதி கிடையாது. மாமா மச்சா யாரு கூட 100 பேர் தான், அதுக்கு மேல அனுமதி இல்லை. எத்தனை ரூபாய் அவங்க சார்ஜ் போடணும்னு நினைக்கிறீங்க? 1.5 லட்சம், 8 லட்சம் ரூபாய். அது வந்து பயங்கர டிமாண்ட்ல போயிட்டு இருக்குது. நீங்க எவ்வளவு பெரிய மண்டபம் எடுத்தாலும் அது வந்து கிடைச்சிடும். அந்த கல் மண்டபம் அந்த தாமரை தெப்பக்குளத்துல வச்சு பண்ற இதுக்கு 8 லட்சம் ரூபாய் வந்துருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதுல ஒரு சிறு சிறு புதுமைகள். அந்த புதுமை வந்து எவ்வளவு ரசனையா அந்த சுற்றுலா பயணிகள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். அடுத்தது வந்து அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ், சவால்கள், அவங்க என்னென்ன சவால்கள், அவங்களுக்கு வந்து சந்தைப்படுத்துறது சவாலா இருக்கு. அடுத்தது வந்து லேபர். அது இங்க அது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் கூட அது வந்து போட்டு துவச்சு எடுத்துட்டு இருக்கு. அடுத்து வந்து இன்சூரன்ஸ் பண்றது, அடுத்து வந்து ரெகுலேட்டரி இஷ்யூஸ், அந்த முறைப்படி பண்றது. அடுத்து பிரச்சனைகள் என்னன்னா 48% பேர் வந்து பர்மிட் வந்து என்னால வாங்க முடியல, இது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து 39% பேர் எங்களுக்கு வந்து தேவையான கொள்கை வந்து இல்லை, அதாவது அந்தந்த உள்ளூருக்கு தகுந்த கொள்கை இல்லை அப்படின்னு. அடுத்தது வந்து டாப் ரெக்வஸ்ட், அவங்களுக்கு என்னென்ன சவால்களுக்கு என்னென்ன மாதிரி நிரந்தரமான உதவிகள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சந்தைப்படுத்த வசதி 64%, ஃபண்டிங் 52%, பிசினஸ் பிளானிங் இதெல்லாம். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் இன் நெட்வொர்க்கிங், பரிச்சயம். நீங்க இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறீங்க, ஒரு 70 பேர் இருக்கிறவங்க வைங்க. அந்த 70 பேருக்குள்ள நீங்க இன்னைக்கு எத்தனை பேர்த்த பார்த்து எத்தனை பேர்த்துக்கிட்ட உங்களோட நட்பு வட்டத்தை வந்து பெருக்கிட்டீங்க? அதிகபட்சம் நீங்க எத்தனை பேர்த்து பார்த்துருப்பீங்க? இன்னைக்கு இங்க புதுசா நாம வந்திருக்கிறோம், இந்த இடத்துல புதுசா உங்களுக்கு தெரியாதவங்கிட்ட நீங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட நீங்க அறிமுகப்படுத்தி ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்குனீங்க? 5 பேர், அதிகபட்சம் ஒரு 5 பேர். ஸோ இதுதான் வந்து இந்த வேளாண்மை சுற்றுலா வந்து முக்கியமான தேவைப்படும் விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த 72% பேர் வந்து நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேணும், அது இருந்தாலே எங்களால் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்தியா. நாம வந்து இட்டாலிக்கு டிராவல் பண்ணிட்டோம், அடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்மளோட தாய் மண்ணுக்கு இப்போ வந்து டிராவல் பண்றோம். அதாவது இந்தியா வந்து வருது. இந்தியாவில் வந்து என்னன்னா ஆண்டுக்கு 20% வேளாண்மை சுற்றுலா வளர்ச்சி இருக்கு அப்படின்னு அந்த பொருளாதார ஆய்வுகள் வந்து சொல்லுது. அதாவது 20% வளர்ச்சி வேளாண்மை சுற்றுலா மூலம் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு. அடுத்து மகாராஷ்டிரா. நான் வந்து வேளாண்மை சுற்றுலா பத்தி இந்தியாவில் பேசுறோம், மகாராஷ்டிராவையும் பேசுறோம். முதலில் வந்து 2014
பாண்டரன் தவிர அப்படிங்கிறது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் என்னன்னா ஒரு குறுகிய இடத்துல ஒரு குறுகிய காலகட்டத்துல அந்த ஒரு தொழிலை செஞ்சு பார்த்துட்டு அதுல இருந்து வர ரெஸ்பான்ஸ், அதாவது எப்படி மக்கள் அல்லது நுகர்வோர்கிட்ட அதுக்கு வந்து மதிப்பீடு இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு அதை வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போறதா வந்து பைலட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து அது அம்பானியே இருந்தாலும் அதானியே இருந்தாலும் முதலில் அந்த பைலட் ப்ராஜெக்ட் பண்ணணும். பண்ணாம வந்து பெரிய சண்டையில வந்து அகலமான கால் வைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து உண்டாக்குங்கிறது தான் அது தவிர்க்கிறதுக்கு அந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து மகாராஷ்டிரா 2014 வந்து பண்ணாங்க. அது வந்து ஒரு 250 விவசாயிகள் ஒன்னா சேர்ந்தாங்க. இதை விவசாயிகள் நீங்க நாம வச்சுங்க ஒன்னாக சேர்ந்து, அதாவது கூட்டுறவு, எப்படி நம்மளோட கூட்டுறவு பால் பண்ணை இருக்குல்ல அந்த மாதிரி விவசாயிகள் 250 பேர் ஒன்னா சேர்ந்து அவங்களோட பண்ணைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேளாண்மை சுற்றுலா கூட்டுறவு மேலாண்மை கழகம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2016 இருந்து 2019 இடப்பட்ட காலகட்டத்தில் 70 கோடி வருமானம் எடுத்தாங்க. 70 கோடி வருமானம். அதுல வந்து பெரும்பாலும் வந்தது சுற்றுலா, அதாவது டூரிஸ்ட்னா வந்து ஃபாரினர்ஸ், நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்து நிறைய பேர் வந்தாங்க. இந்த 70 கோடி வருமானத்தை பார்த்த மகாராஷ்டிரா அரசு தானாக முன்வந்து வேளாண்மை சுற்றுலாவுக்கென்று தனிப்பட்ட கொள்கை, தனிப்பட்ட அரசு ரீதியா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி தந்தாங்க. ஏன்னா அங்க வந்து 70 கோடி வருமானம் வந்திருக்கு 3 வருஷத்துல விவசாயிகளுக்கு. அதை பார்த்த மகாராஷ்டிரா அரசு முன்வந்து தானாக முன்வந்து பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து அன்போடு. அடுத்த மகாராஷ்டிராவுக்கு அடுத்து கோவா அரசாங்கம் வந்து இப்ப வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மற்ற மாநிலங்களில் பெயர் அளவிற்கு கூட வேளாண்மை சுற்றுலாவோட சொல் அரசாங்க கெசட்ல வந்து கிடையவே கிடையாது. தப்பி தவறையோட இல்லை, அது நம்ம தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற பிக்சர். அடுத்தது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரி டூரிசம். அக்ரி டூரிசத்துக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும். என்ன கொள்கை? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னா செமினார் நடந்துட்டுனா இடையில எழுந்திரிச்சு போகணும், இல்லை வந்து தூங்கணும் கிளாஸ்ல, இல்லைன்னா போன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொள்கைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்க வேளாண்மை சுற்றுலாவுக்கு ஒரு 3 தனித்த கொள்கை வந்து இருக்குது. ஒண்ணு வந்து என்ன, have something for visitors to see. சுற்றுலாவாசிகள் கண்டு வரவேனே ஏதோ வந்து பார்க்கணும், வரங்கிறது வந்து ஏதோ நம்ம புதுசா வந்து பார்க்குற மாதிரி நாம வந்து வச்சிருக்கோம். அடுத்தது சுற்றுலாவாசி, அதாவது அதை பார்க்கறதுன்னா அதாவது அந்த பையன் அந்த மாதிரி இருக்கு, அது என்ன இது அப்படின்னு. நீங்க இங்க கொடைக்கானல் இருந்து யாராச்சும் இருக்கீங்களா? கொடைக்கானல் யாரும் இல்லை. அப்புறம் வந்து அது தாராளமா சொல்லலாம். ஸோ கொடைக்கானல்ல வந்து அது ஒரு அறிவிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு சுற்றுலா பண்ணை. ஸோ அதில் வந்து அவர் அந்த விவசாயி வந்து 1 ஏக்கர்ல வந்து வெட்டிவேர் அந்த மாதிரி மருத்துவ பயன்பாடுகளான கிராப் வந்து அவர் பயிர் கொண்டு வரும். வெட்டிவேர், அப்புறம் வந்து இந்த லெமன் கிராஸ், அதோட ஸ்மெல்ல வந்து பயங்கரமா இருக்கும். நீங்க அவரோட சுற்றுலா பண்ணைக்குள்ள போய் அந்த நறுமணத்தை வந்து நுகர்ந்துட்டு வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு அவர் வந்து ரூபா வந்து வாங்குறாரு. பட் அது வந்து ஏகப்பட்ட டிமாண்ட். அது வந்து ஏன்னா அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையான சுவாசமான காற்று அந்த மூலிகை பயிர்ல இருந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். அடுத்து எவ்வளவு கிருஷ்ணகிரியில இருந்து யாராச்சுங்க? கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரியில வந்து இது ஒரு செய்தியாகவே வருது. அதாவது ஒரு சூரியகாந்தி பண்ணை வந்து ஹைவேஸ் பக்கத்தால் இருக்கு. அதுல வந்து எல்லாத்துக்கும் சூரியகாந்தி பூவை பார்த்தா செல்ஃபி எடுக்கணும், ஆசை வருமா? வராது. எல்லாத்துக்கும் வரும்ல, எனக்கு வரும். ஸோ அதுல வந்து என்னன்னா அவர் வந்து எல்லாரும் அந்த காரை நிறுத்திட்டு போய் அதை பார்த்துட்டு அதை செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இவர் அதை வந்து ஒரு தொழிலா மாத்திட்டாரு. நீ வந்து செல்ஃபி நீ எவ்வளவு போட்டோ வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா 70 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 70 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிறு சிறு என்ன சொல்றது, சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா இதை வந்து ஒரு தொழில் ரீதியா வேளாண்மை சுற்றுலாவை எப்படி இணைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். அடுத்து சுற்றுலாவாசிகள் ஏதேனும் வாங்க, அதாவது அங்க இருக்கிற பொருட்களோ அல்லது கைவினை பொருட்கள், அங்க இருக்கிற டிரைபல்ஸ் யாராச்சும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பழங்குடிகளுக்கு இருந்து தயாரிக்கிற பொருட்கள், இதெல்லாம் இந்த 3 கொள்கையிலும் உள்ளடக்கிய ஒன்றுதான் வேளாண்மை சுற்றுலா. அடுத்தது வந்து ஸ்கோப். அதுக்கு வந்து இப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆய்தொழில் அப்படின்னா வேர் எதுனா விவசாயம். அந்த விவசாயம் இழந்த விவசாய நிலைகளை மறுபடியும் மீட்டுருவாக்கம் தரும் பெரும் பொறுப்பை வேளாண்மை சுற்றுலா சுமந்து வருகிறது. அதை இன்எக்ஸ்பென்சிவ் கேட்வே, கியூரியாசிட்டி அபவுட் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, நம்ம தொலைந்த இதை வந்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கிறோம். வேளாண்மை சார்ந்து இருந்த இதை வந்து புதுப்பிச்சுக்கிறோம்.
அடுத்து வந்து ஹெல்த் கான்சியஸ், ஆரோக்கியமான உணவு முறைகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன கடையில் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து ரூரல் கிரியேஷன் இதெல்லாம். அடுத்து 6 பேசிக் ஸ்டெப்ஸ். அடுத்து தொழில் ரீதியா வேளாண்மை சுற்றுலாவை எடுத்துட்டு போறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 6 வழிமுறைகள் வந்து இருக்கு. நீங்க முதல் வந்து என்னன்னா தரவுகள் சேகரிக்க வேண்டும். தரவுகள்னு என்ன? டேட்டா. இப்ப டேட்டா வந்து தங்கத்துக்கு இணையானதுங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து போன் நம்பர் தரீங்கன்னா அந்த போன் நம்பர் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு போன் பண்ணி நீங்க வந்து கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, இல்ல உங்க போனுக்கு 10 லட்சம் பரிசு இருந்திருக்கு அப்படின்னு போன் பண்றாங்க இல்லையா? இதெல்லாமே தரவுகள். இந்த தரவுகள் வந்து நீங்க முதல்ல ஒரு வேளாண்மை சுற்றுலா பண்ணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து தரவுகள் சேகரிக்க வேண்டும். அந்த இடத்துல பண்ணையை ஆரம்பிச்சா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு சுற்றுலாவாசிகள் வருவாங்க, எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து சீரும் சிறப்புமா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதெல்லாம் we have to check. அத தரவுகள் சேகரிக்க வேண்டும். அடுத்து பர்சனல் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டி, திட்டம் தீட்டுதல். சோ திட்டத்துல வந்து அந்த திட்டம் வந்து போட்டா நீங்க 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் எத்தனை நாள்ல வந்து எடுக்க முடியும், எவ்வளவு ஆண்டுகள் தேவைப்படும், அந்த போற 10 லட்சத்துல நாம எந்த அளவுக்கு வருமானம் வந்து குறுகிய காலத்துல எடுக்க முடியும், அதனால அந்த திட்டம் தீட்டுதல். அடுத்து சந்தை மற்றும் நிதி. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒண்ணு. நீங்க ஒரு பக்கத்துல வந்து டூரிசம் ஸ்பாட் ஏதோ இருக்கு, நீங்க அங்க வந்து வேளாண்மை சுற்றுலா ஆரம்பிக்கிறோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரே கல்ல 2 பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அங்க சுற்றுலாவாசிகள் நிறைய பேர் எப்பவுமே வருவாங்க, அதனால நம்ம விளம்பரம் பண்றோம்ங்கிற அவசியம் வந்து கிடையாது. அடுத்தது நிதி மேலாண்மை. அடுத்து செயல் திட்டம். செயல் திட்டத்துல முக்கியமானது செலவினங்கள், அடுத்து அதுல இருந்து கிடைக்கப்பெறும் வருமானம், அதெல்லாம் உள்ளடக்கின ஒண்ணு. அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், நிலையான செலவினங்கள் எவ்வளவு, நாம கட்டுற பண்ணை வீடு, அடுத்து அதுக்குள்ள இருக்கிற எல்லா வசதியை ஏற்படுத்துறது. அடுத்தது வந்து இன்கம், வருமானம் என்னென்ன அப்படின்னு. அடுத்தது சட்ட ரீதியான முறைகள், அதாவது இன்சூரன்ஸ் அல்லது வந்து பெர்மிட் வாங்குறது. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வேளாண்மை சுற்றுலாவுக்கு ஒரு தனித்த கொள்கை வந்து கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நீங்க ஆரம்பிக்கணும்னா பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் மூலம் நீங்க நாம வந்து ஆரம்பிக்கலாம். பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண்மை சுற்றுலா அலுவலகம் இருக்கு, எல்லா மாவட்டத்திலும் இருக்கு, இருக்கிற 38 மாவட்டத்திலும் இருக்கு. அதுக்கு தனி அலுவலர் இருக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் உங்களோட வேளாண்மை சுற்றுலா பண்ணையை ஆரம்பிக்கணும், முறையா ஆரம்பிக்கணும், அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கலாம். பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது கீழே உங்களோட வேளாண் பண்ணையை பதிவு செஞ்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம். அக்ரி டூரிசம் நம்ம தனியா வந்து பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு அது தனித்த கொள்கை வந்து கிடையாது. அடுத்து சந்தைப்படுத்தல் விதம், இதெல்லாம் வந்து பிசினஸ் மாடல். நீங்க வந்து ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும், உங்களோட நிலத்தை வந்து வேளாண்மை சுற்றுலா பண்ணையா பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நீங்க கணக்குல வந்து வைக்கணும். அடுத்து இது வந்து ஒரு அசோக சக்கரம் அல்லது வந்து எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். வேளாண்மை சுற்றுலாக்குன்னா இந்த அசோக சக்கரத்தை நீங்க வந்து கணக்குல வச்சுக்கணும். அதாவது கோர் பெரிஃபரல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். கோர்னா இந்த இது கண்டிப்பா இருக்கணும். நீங்க வேளாண்மை சுற்றுலா பண்றீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அதாவது வரைகளுக்கு தங்கறக்கு இடம். அடுத்து யூபிக்குங்கிறத நீங்க ஒரு அதாவது செயலை கிணறு சொன்னாங்களே, ஒரு ஆப்பிள் தோட்டத்துல போனா நமக்கு தேவையான ஆப்பிள் அவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். நீங்க 5 கிலோ பறிச்சுட்டு அதை வந்து இடம் போட்டு அதுக்கு உண்டான பணத்தை வந்து அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அந்த இது அடுத்து கிளாஸஸ் அண்ட் டூர்ஸ் இதெல்லாம் வந்து கோர் ஆக்டிவிட்டிஸ். பெரிஃபரல்னா அது இலவச இணைப்புன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இது இருக்கிறதா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ அந்த மாதிரி இது எதுனா அந்த வெட்டிங்ஸ் ஃபார்ம்ல நடக்கிறது. அது வந்து ஃபிஷிங், ஹண்டிங் இங்க வந்து குற்றம். நீங்க அமெரிக்கால வந்து ஹண்டிங் வந்து அலோடு, லீகலா அலோடு. அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரல் கிளாஸ். ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான நிறுவனங்களோட கூட்டம், அதாவது வந்து கெட் டுகெதரோ அல்லது பிசினஸ் மீட்டிங்கோ பல இடங்கள்ல வந்து பண்ணைகள்ல வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியான உதாரணம். வேளாண்மை சுற்றுலாவின் வளர்ச்சி என்று நீங்க கணக்குல வச்சுக்கலாம். அடுத்தது ஹைபோதெட்டிக்கல் மாடல், வேளாண்மை சுற்றுலாவுக்கு மாதிரி முறை. இந்த 4 இது கண்டிப்பா இருக்குங்க. நாம எப்படி சாப்பிட்றோம்னா வந்து சாம்பார், ரசம், தயிர் அப்படின்னு ஒரு அடுக்கடுக்கா இருக்கலாம். அந்த மாதிரி வேளாண்மை சுற்றுலாக்கள் இந்த அடுக்குகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அதுல முதன்மையானது பயிர் சாகுபடி. நீங்க வெவ்வேறு பயிர் வந்து சாகுபடி பண்ணியிருக்கணும், அல்லது பழப்பயிராகட்டும், அல்லது வந்து தானிய பயிராகட்டும், அல்லது மருத்துவ குணங்கள் நிறைந்த பயிராகட்டும், அது இதாகட்டும். அடுத்தது ஆக்டிவிட்டி, செயல்பாடுகள். நீங்க வர்ற டூரிஸ்ட் வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அது எல்லாமே வந்து செயல்பாடுகள் அது கீழே வந்து வரும். அடுத்து உணவு. நம்ம வேளாண்மை சுற்றுலா ஆர்டிஸ்ட் பண்ணையில் வந்து பீஸா பர்கர் தரக்கூடாது, தயவு செய்து மனசுல வச்சுங்க. அந்த பீஸா பர்கர் சாப்பிடுறது நம்ம வேளாண்மை பண்ணைக்கு வரவில்லை.
நம்ம தோட்டத்துல என்ன விளையுதோ அதை அவங்களே அறுவடை பண்ண வச்சு நாம வந்து சமைச்சு தரலாம். அதுதான் வந்து வேளாண்மை சுற்றுலா பண்ணையோட சாராம்சம். அதை விட்டுட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோட ஆர்டர் பண்ணி தர்றது இட்ஸ் நாட் இது வந்து ஒரு தார்மீக அடிப்படையில வந்து சரியான கூற்று இல்லை. அடுத்தது வந்து அகாமடேஷன், தங்குமிடம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 5 ஸ்டார் ரூம்ல இருக்கிற மாதிரி ஏசி போட்டு எல்லா வசதியும் நம்ம பண்ணி தரக்கூடாதுங்க. அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி தரணும்னா, நீங்க வந்து மண்ணால், அதாவது செம்மண்ணாலான வீட்டுல நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு சிலர் வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து தோடர், அதாவது நீங்க ஊட்டியில இருக்கிறீங்க தோட ட்ரைவ் அந்த கட்டு மாதிரி இருக்கும், அதாவது குடிசை அந்த மாதிரி நம்ம ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பண்ணை வீட்டில் இருக்கங்கிற ஒரு இதை வந்து ஏற்படுத்தி தரணும். அதை விட்டுட்டு நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்கிற அப்படிங்கிறத தரக்கு அதுக்கு எதுக்குங்க வேளாண்மை சுற்றுலா அப்படிங்கிறத வேளாண்மை சுற்றுலாவை செயல்படுத்தி விவசாயிகளான நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மகாராஷ்டிரா அக்ரிடூரிசம். அதாவது மகாராஷ்டிரால வேளாண்மை சுற்றுலா வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். இந்த அளவுக்கு வருமானம் எடுத்தாங்க. கீழே முக்கியமான ஒன்று பாருங்க, 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாங்க. முக்கியமா உமன், அதாவது நீங்க சுய உதவி குழுக்கள் வந்து அங்க சாப்பாடு செய்யறது, அந்த வேளாண்மை சுற்றுலா பண்ண சாப்பாடு செய்யறது. அடுத்தது அங்க இருக்கிற லோக்கல் டூரிஸ்டா வந்து யாருன்னா அங்க இருக்கிற ஃபார்ம் கைடு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வந்து ஃபார்ம் கைடா வந்து நிர்ணயம் செஞ்சு அங்க வந்து வேளாண்மை சுற்றுலா பண்ணைக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் வர சுற்றுலா வசதிகளை காட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அடுத்தது வேளாண்மை சுற்றுலா கொள்கையில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இதுதான். யார் யார் ஆரம்பிக்கலாம்? மகாராஷ்டிரா வேளாண்மை சுற்றுலா கொள்கை என்னென்ன சொல்றதுன்னா, தனிப்பட்ட விவசாயிகள் அல்லது கூட்டுறவு நிறுவனங்கள், வேளாண் ஆய்வு மையங்கள், நீங்க எல்லாம் ஆரம்பிக்கலாம். அடுத்து சர்டிபிகேஷன், அவங்க வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து தனியா அக்ரி டூரிசம் லைசன்ஸ் வந்து வேளாண்மை சுற்றுலாக்கு என்று தராங்க. அடுத்து ரெக்யர்மெண்ட், நீங்க மினிமம் 2 to 5 ஏக்கர் வந்து வச்சிருக்கணும். வேளாண்மை சுற்றுலா பண்ணை நீங்க செயல்படுத்த வேண்டும்னா 2 to 5 ஏக்கர் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு சாப்பாடு தங்கும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். அது போக நீங்க வந்து பதிவு பண்றதுக்கு 2,500 ரூபாய் வந்து செலவாகும். அதை வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க 1000 ரூபாய் கொடுத்து புதுப்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து மகாராஷ்டிராவோட வேளாண்மை சுற்றுலா கொள்கை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா நம்ம தாராளமா வேளாண்மை சுற்றுலாவை வந்து வளர்ச்சியின் நோக்கி நம்ம கொண்டு போகலாம். ஆனால் எதிர்பாராத வகையில் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன டெவலப் பண்ணலாம், அதுதான் வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அடுத்து இது வந்து எங்களோட முனைவேற்பட்ட ஆய்வு, அதாவது வேளாண்மை சுற்றுலா வந்து நான் இது வந்து ஒரு 4 வருஷம் பண்ணேன். நம்ம வந்து வேளாண்மை சுற்றுலா வந்து கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி கோயம்புத்தூர்ல இருக்கிற வேளாண்மை சுற்றுலா பண்ணைகள், ஃபார்ம் ரெசார்ட்ஸ், அங்க வர டூரிஸ்ட் ஒரு 400 பேர்கிட்ட நீங்க வேளாண்மை சுற்றுலானா என்னென்ன பண்ணுவீங்க, அதுல என்னென்ன எதிர்பார்க்குறீங்க, அதுல எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எடுத்து ஆய்வு. அடுத்து வேளாண்மை சுற்றுலா பண்ணையை வச்சிருக்கிற 20 பண்ணையாளர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சது, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை 2 பக்கம் வந்து சேகரித்து சொன்னதா வந்து இந்த ஆய்வோட முடிவை முறைகளை வந்து தந்திருக்கிறேன். பெரும்பாலும் வந்து டூரிஸ்ட் யாருன்னா ஃபீமேல், அதாவது விமன். ஏன்னா ஆண்கள் வந்து பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி பைக் ரைடுலாம் வந்து சோலோ டிராவலிங் அந்த மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. ஆனால் குடும்ப பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி சுற்றுலா பண்ணையில கூட்டிட்டு போய் அவங்க குடும்பத்தோட வந்து அந்த ரசனையை வந்து எதிர்பார்க்கணும். ஸோ அந்த இது அடுத்து வந்து வயது, கல்வி, வருமானம் வந்து கிட்டத்தட்ட 5 to 10 லட்சம் இருக்கிறவங்க அதிக பேர் வந்தாங்க. அடுத்து ஃபேமிலி சைஸ் பெரும்பாலும் வந்து குடும்பத்தோட தான் வந்தாங்க. இது வந்து தனியாக போராட்டிட்டு இல்லை, குடும்பத்தை கூட்டிட்டு போய் சொல்லித்தரது, அடுத்த தலைமுறைக்கு விவசாயம்னா என்ன அப்படிங்கிற சொல்லித்தர. அடுத்தது வந்து நுகர்வோர்களோட தேவை என்னென்ன இருந்தது அப்படின்னா, நிறைய பேர் வந்து அமைதியை விரும்பி சுற்றுலா பண்ணைகளுக்கு வந்தாங்க. அடுத்து இயற்கையை நேசிச்சு வந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அந்த ஃபார்மோட கனெக்ஷன், அவங்க அதை சுற்றுலா வேளாண்மை சுற்றுலாவோடு ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வந்தாங்க. அடுத்து கீ ஃபேக்டர்ஸ், நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைச்சாதான் நம்ம அதுக்கு அடுத்து டைம் போவோம், இல்லைன்னா வந்து போக மாட்டோம். அந்த இது அடுத்தது வந்து வில்லிங்னஸ், இதுதான் வந்து முக்கியம். இன்னைக்கு வந்து இதுல ஆண்கள் பெண்கள்னு 2 பிரிவா பிரிச்சுட்டு, பெண்கள் வந்து பெரும்பாலும் வேளாண்மை சுற்றுலாவில் அதிக ஆர்வம் காட்டினாங்க ஆண்களை காட்டிலும். ஆனால் அதுக்கு செலவு செய்யணும்னு வரல, ஆண்கள் முன்னாடி வந்தாங்க, பெண்கள் பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா பெண்கள், குடும்ப பெண்களுக்கு பெரும்பாலும் சேமிப்பு பழக்கம் அவங்களோட ரத்தத்திலேயே உண்மைது. உண்மையா பொய்யா? குடும்ப பெண்கள் உண்மையா பொய்யா? உண்மை. அந்த மாதிரி
ஸோ இதுல வந்து என்னன்னா அந்த குடும்ப பெண்கள் பலருக்கும் வந்து அந்த செலவு செய்யறதுல கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் ஆண்கள் வந்து தாராள மனசோட செலவு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த வில்லிங்னஸ் பேர். அடுத்தது ஃபார்ம் ரெசார்ட் ஓனர்ஸ், அந்த பண்ணையாளர்கள், வேளாண் பண்ணையாளர்கள் சொன்னது வந்து என்னன்னா, எங்களுக்கு தனியாக வந்து வேளாண்மை சுற்றுலாவுக்குன்னு தனித்த வகையாக ஒரு கமிட்டி வந்து இருக்கணும். அதுல வந்து வேளாண்மை சுற்றுலா சார்ந்த கொள்கையை வந்து எடுத்துட்டு போகணும். அடுத்து அது போல வந்து எங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் ஏதோ ஒரு ஸ்கீம் சப்சிடி எதுவும் வேணும் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அடுத்தது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நான் மகாராஷ்டிரா உண்மையாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, 70 கோடி வருமானம் எடுத்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. சரி, அதை போய் நம்ம நேரில் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயணப்பட்டு போய் செஞ்ச ஆய்வு தான் வந்து அடுத்த ஒரு ஆய்வு. ஸோ இதுல வந்து என்ன ஒரு அந்த கேஸ் ஸ்டடி சொன்னோம் இல்லையா, எவ்வளோ முதலீடு போட்டாங்க, எவ்வளோ வருமானம் எடுத்தாங்க. ஸோ அதோட இது வந்து என்னன்னா ஒரே வார்த்தைக்கு சொன்னா நம்பினால் நம்புங்க. பலருக்கு இது வந்து நம்பதான் வேண்டாமான இருக்கும், அதை ஒரே வார்த்தைக்கு சொன்னா நம்பினால் நம்புங்க. ஸோ இதுல வந்து அக்ரி டூரிசம் அண்ட் எக்கோ டூரிசம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட், இது வந்து சரத்பவர் ஃபார்மர் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட கேவிகே. ஸோ இதுல வந்து இங்க வேளாண் சுற்றுலா பண்ணை வந்து 2004 ஆரம்பிச்சாங்க, கிட்டத்தட்ட 110 ஏக்கர். ஸோ ஒரு வருடத்திற்கு 3000 மாணவர்கள் வர்றாங்க, 1000 சுற்றுலா வேளாண் சுற்றுலா வாசிகள் வந்து வர்றாங்க. இதுல நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அந்த வேலை செய்யறவங்க 8 பேர். அவங்க என்னென்ன தராங்க அப்படின்னா, வர டூரிஸ்டுக்கு புள்ளக்காற்று, மாட்டு வண்டி சவாரி, அடுத்தது வந்து வேளாண் சுற்றுலா பண்ணையில வந்து ஈடுபட வைக்கிறது, சோயிங், ஹார்வெஸ்டிங், வீடிங், அது இதெல்லாம். அடுத்து ஃபிஷிங் அண்ட் ஃபார்ம், மீன் பிடிக்கிறது, குளத்துல மீன் பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் தர்றாங்க. ஃபுட்டு வந்து லோக்கல் ஃபுட்டு, நான் ஆரம்பிக்க சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த ஃபுட்டுங்க. அடுத்து அக்கௌண்டேஷன் வந்து டார்மெண்ட்ரிஸ் காலேஜ். டார்மெண்ட்ரினா 5 பேர் 6 பேர் ஒட்டுக்கா தங்குற மாதிரி, நண்பர்கள் குழுவா போனா தங்குற மாதிரி. அடுத்து வந்து குடும்பம் 4 பேர் போய் தங்குற மாதிரி, அதான் வந்து காலேஜ்னு சொல்லுவோம். ஒரு தலைக்கு 1000 ரூபாய் வந்து வாங்குறாங்க. அவங்களோட வருமானம் 2021-2022 காலகட்டத்தில் 23,80,000 அவங்களோட ஆண்டு வருமானம் அந்த ஆண்டுல. அடுத்தது இதெல்லாம் வந்து இருக்கிற பண்ணைக்குள்ள அமைப்பு. ஸோ இதை வந்து தங்குற இது டென்ட், அடுத்தது வந்து அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ். ஸோ கூட்டி போய் டூரிஸ்ட் என்னென்ன காட்டுறாங்க, காட்டுறது, வாழை இதுதான் வாழை, இதுதான் நெல் அப்படிங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற விஷயம். அடுத்து செலவினம். செலவினம் வந்து பிக்சட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் ரெண்டு இருக்குங்க. நிலையான செலவினங்கள் வேரியபிள் காஸ்ட்னா 4 நாள், ஒரு நாளைக்கு வந்து நீங்க நம்ம தர வேலையாட்கள் கூலி எல்லாம் தரல, அதெல்லாம் வந்து வேரியபிள் காஸ்ட், அது வந்து மாறும், ஒவ்வொரு நாளும் வந்து மாறும். அதே நிலையான செலவினங்கள்னா நம்ம கட்டுற காட்டேஜ், அது ஃபார்ம் பில்டிங்கு, டார்மெட்ரி, டைனிங் ரூம், ஃபார்ம் பாண்டு. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் செலவு பண்றாங்க. நம்ம உடனே வந்து விவசாயிகள் 65 லட்சம் நம்மளால செலவு பண்ண முடியுமா? உங்களை யாரும் எடுத்தது 65 லட்சம் செலவு பண்ண சொல்லி சொல்லவில்லை. நீங்க எடுத்தது என்ன பண்ணலாம்னா டே விசிட்டர், அதாவது காலையில வந்து ஈவினிங் போற மாதிரி நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். அதுல இருந்து ஒரு வருமானத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தங்கும் இடத்தை வந்து நாம வந்து தேர்வு செய்யலாம். ஏன்னா நம்ம எடுத்தது 65 லட்சம் வருமானம் போற மாதிரி இருந்தா ரைட்டு. அது இல்லாத பட்சத்துல நம்ம படிப்படியா முன்னேறி போகணும், ஒரே இடத்துல வந்து ராஜி போகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இதுல வந்து அந்த 65 லட்சம் உங்களுக்கு சக்தி இருக்குது, அதனால பயன்படுத்திட்டாங்க. அடுத்தது வேரியபிள் காஸ்ட், ஒரு வருஷத்துக்கு 14 லட்சம். அடுத்து இன்னொன்னு, நாம 375 நாள் வேளாண்மை சுற்றுலா பண்ண முடியாதுன்னா ஒரு வருஷத்துல 240 நாள் பண்ணலாம் அவங்களோட இதுபடி. ஏன்னா சீசன் வந்து எல்லா நாளும் கிடையாது, அந்தந்த நாள். ஏன்னா வந்து வின்டர், சம்மர் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லா காலகட்டத்திலும் நம்ம வேளாண்மை சுற்றுலா வந்து பண்ண முடியாது 240 நாள். ஸோ அடுத்த வருமானம் வந்து அந்த டார்மெட்ரி மூலம் வந்தது. அடுத்து காட்டேஜ், அதாவது ஒரு ஃபேமிலி தங்குறது 6 வச்சிருக்கிறாங்க, டார்மெட்ரி 1 வச்சிருக்கிறாங்க. அவங்களோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம். ஸோ நெட் இன்கம், நீங்க வர்ற வருமானத்தை வந்து டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ வர்ற வருமானம் மைனஸ் செலவினங்கள் போட்ட 23,80,000. அந்த போட்ட வருமானம், அதாவது அந்த எக்ஸ்பென்சஸை 2.5 வருஷத்துல அவங்களால வந்து ஈடுகட்ட முடியும். ஸோ போட்ட செலவினம் எவ்வளவோ அதை வந்து 60 லட்சத்தை 2 வருஷத்துல, ஒரு வருஷத்துக்கு 24 லட்சம் வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ, அந்த வருஷத்துல எடுத்த வருமானம். ஸோ அடுத்த ஆண்டு இதே வருமானம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துல என்ன போட்டாங்களோ அதை வந்து அவங்களால வந்து எடுக்க முடியும். அடுத்து இது வந்து அடுத்த இன்னொரு பண்ணை. ஸோ இது வந்து தனியார் பண்ணை. இது வந்து 27 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 3000 பேர் வராங்க. ஸோ இதெல்லாம் அதோட இதே தான். ஆனால் இதுக்கு வந்து 2000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க ஒரு கஸ்டமருக்கு. அடுத்து ஆண்டு வருமானம் பாருங்க 53,57,000. இதெல்லாம் நம்பர் மாதிரியே இருக்கு. அப்படியா? எனக்கு அப்படிதான் இருந்தது.
உண்மையாக எனக்கு. ஆனால் நான் இது வந்து நேரில் போய் பார்த்து அதோட தரவுகள் வச்சு தான் நான் வந்து இதெல்லாம் வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து உண்மையாக நான் தான் மறுபடியும் சொல்றது, நம்பினால் நம்புங்கள் இல்லைன்னா. ஸோ அடுத்து இது வந்து அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்டிவிட்டிஸ். ஸோ இவர் தான் வந்து பாண்டியன் தவறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் தான் வந்து முதல் வந்து வேளாண்மை சுற்றுலா அப்படிங்கிற இதுக்கு வந்து இந்தியாவில் மகாராஷ்டிராவில் விதை போட்டவர் பாண்டியன் தவறு அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அவார்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க. சரி, அவரோட இதுதான். ஸோ அக்ரி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், வேளாண்மை சுற்றுலா கூட்டுறவு கழகம். ஸோ இது நம்ம அவர்கிட்ட பேசிட்டோம். ஸோ அடுத்த அதை எஜுகேஷன் டிப்ஸ் வர ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை உள்ள கூட்டிகிட்டு போய் வேளாண் பண்ண அதாவது சோயிங் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி ஈடுபட வச்சு அந்த ஒரு இதை வந்து ஏற்படுத்தி தர்றாரு. ஸோ அடுத்து காஸ்ட். ஸோ காஸ்ட் இதே தான், ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். ஸோ நிலையான செலவினங்கள் வந்து கிட்டத்தட்ட 62 லட்சம். ஸோ ஆண்டு செலவினங்கள் வந்து 14 லட்சம். ஸோ இதை வந்து வருமானம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவர்கிட்ட 2 டார்மெட்ரி இருக்கு. அடுத்தது வந்து காட்டேஜ் வந்து 10 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வருமானம் வந்து ஒரு வருஷத்துக்கு 68,16,000 வந்து வருது. ஸோ இதை வந்து நீங்க நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 53,57,000. ஸோ அவர் போட்ட செலவினத்தை ஒரு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல வந்து 10 லட்ச ரூபா போட்டுருக்காங்க. அந்த 10 லட்சத்தை முதலீட்டு வந்து எடுக்கிறதுக்கு அவர் வந்து 1.5 வருஷம் தேவைப்படுது. ஸோ இது வந்து பெரிய அளவில் நம்ம சின்ன அளவில் பண்றதுனால அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மதிப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 10 லட்சத்தை போட்டுட்டு எத்தனை வருஷத்துல அந்த 10 லட்சத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க கட்டாயம் கணக்கீடு செஞ்சுட்டு தான் நாம வந்து ஆரம்பிக்கணும். எந்த ஒரு தொழில், நான் இது வந்து வேளாண்மை சுற்றுலா மட்டும் சொல்ல, நீங்க ஒரு பேக்கரியே வைக்கிறீங்கனாலும் இதெல்லாம் கட்டாயம் மனசுல வந்து நீங்க அதை வச்சுக்கணும். சரி, இதெல்லாம் வந்து கொள்கை, இதான் வந்து கொள்கை. நான் கேட்டது அது வந்து வேளாண்மை சுற்றுலா ஒரு 5 நிமிஷம் வேளாண்மை சுற்றுலாவுக்கு தனித்த கொள்கையை வந்து உருவாக்கணும். அடுத்தது வந்து அதுக்கு ஒரு தனி குழுவை வந்து உருவாக்கணும். வேளாண்மை சுற்றுலா ஆரம்பிக்க விவசாயிகளுக்கு வங்கிகளில் வந்து கடன் மற்றும் வரிகளுக்கு போன்றவைகளை வந்து நம்ம அரசு வந்து ஏற்படுத்தி தர வேண்டும். கிராம பஞ்சாயத்துகள், அதாவது இந்தியாவின் கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு காந்தி சொன்ன மாதிரி, ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிராமங்களை வந்து ஊக்குவிக்கணும்னா ஸோ கிராம பஞ்சாயத்தில் வந்து வேளாண்மை சுற்றுலா வந்து நாம ஈடுபட வைக்கணும். அடுத்தது தோட்டக்கலைத்துறை மூலம் அரசு தோட்டக்கலை பண்ணைகள், கிட்டத்தட்ட 63 தோட்டக்கலை பண்ணைகள் இருக்கு. அதுல வந்து அரசு வந்து ஒரு முன்மாதிரியே வேளாண்மை சுற்றுலாவை எடுத்து அங்க வந்து நமக்கெல்லாம் செஞ்சு காட்டணும்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியா வந்து இருக்கு. அடுத்து பொங்கல் திருவிழாவை வந்து கிராமங்களில் வந்து நம்ம பண்ணலாம். அந்த கிராமத்தில் இருக்கிற வேளாண்மை சுற்றுலா பண்ணைகள் பண்ணலாம். அடுத்து பள்ளிக்கல்வித்துறை வந்து வேளாண்மை சுற்றுலாவோட கைகோர்க்க வேண்டும். வேளாண்மை சுற்றுலாவை அனைவருக்கும் தெரியப்படுத்த தனியார் சுற்றுலா இணையதளங்கள், அதாவது அமெரிக்காவில் Airbnb இருக்கு. நீங்க அவங்களோட சேர்ந்து அந்த வேளாண்மை சுற்றுலா பண்ணி இங்கே போய் நேர்மைக்கிளி போய் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அது மூலம் உங்களோட வருமானம் வந்து ரெட்டிப்பாச்சுங்க. அடுத்து இதெல்லாம். ஸோ அடுத்து 2095 வேளாண்மை சுற்றுலா எப்படி இருக்குன்னு இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் வேளாண்மை சுற்றுலா கார்லா பார்னேரி அப்படின்னு நார்த் கரோலினா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவை சேர்த்துருங்க. அவங்க வந்து வேளாண்மை சுற்றுலா வந்து 2 பேர் 2 நிலையான சுற்றுலாவை செல்வதனால 2095 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ரெக்ரியேஷனிஸ்ட், அனதர் ஒன் இஸ் பர்பஸ்ஃபுல். ரெக்ரியேஷனிஸ்ட்னா ஸோ பொழுதுபோக்கு விரும்பி போகும் சுற்றுலாவாசிகள் இருக்க வரைக்கும், வேளாண்மை சுற்றுலா மூலம் வேளாண்மையை கற்றுக்கொள்ள விரும்பும் சுற்றுலாவாசிகள் இருக்க வரைக்கும் வேளாண்மை சுற்றுலா 2095 வரைக்கும் நிலையாக நீடித்து இருக்கும் என்று தனது ஆய்வு மூலம் நிரூபித்துள்ளார். அடுத்து இதெல்லாம் ஆர்டிகிள். அடுத்தது வந்து என்னோட வேளாண்மை சுற்றுலா ஆலோசனை மையம். இது வந்து நம்ம தாளவாடியில இருக்கிற ICR வைரடை கேவிக்கோட சேர்ந்து நாங்க இதை வந்து தோட இது இந்த கட்டு மாதிரி செஞ்சு வர சுற்றுலாவாசிகளை வந்து உள்ள தங்க வைக்கிற இதை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து வைரடை கேவிக்கோட சேர்ந்து தாளவாடியில் வந்து பண்ணியிருக்கோம். நீங்க வேணா போய் பார்க்கலாம். அது வந்து ஃபங்க்ஷன் தான் வந்து இருக்கு, நபார்டு உதவியோட வந்து பண்ணதுங்க. அடுத்து இது வந்து புக். ஸோ நான் இது வரைக்கும் சொன்னதை தாண்டி இன்னும் தகவல் தேவை அப்படின்னா இந்த புக்கு வந்து இந்து தமிழ் திசையில வந்து வேளாண்மை சுற்றுலா பத்தி தொடர் 15 வாரம் எழுதுனா அதை வந்து தொகுத்து புத்தகமா நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து அமேசான், பிளிப்கார்ட்ல இருக்கு. அது போய் என்கிட்ட ஒரு 10 புக் இருக்கு. வேணுங்கிறீங்க வந்து வாங்கிக்கலாம். அல்லது இல்லைன்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அமேசான்ல போய் நீங்க ஈஸியா வந்து இது பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுல வந்து எல்லா வேளாண்மை சுற்றுலானா ஆதி முதல் அந்த வரை எல்லாமே இந்த புக்ல வந்து இருக்கு. அடுத்து இதோட முடிச்சுக்கிறேன். இது வீடியோவும் இருக்கு. இதை நான் வேணா வந்து செந்திமலை ஏற்ற வந்து நான் அனுப்புறேன். அதாவது அமெரிக்காவில் வேளாண்மை சுற்றுலா எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம நாட்டிலிருந்து ஒரு போய் எடுத்தது. ஸோ வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து கட்டாய வேளாண்மை சுற்றுலா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்கிற பெரும் நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.